Hello friends and family, welcome back to my channel. ஆடி மாதமே ஒரு ஸ்பெஷலான மந்த்துங்க. ரொம்ப பாசிட்டிவாகவும் நல்ல ஒரு வைபோட இருக்கிற ஒரு மந்த்து. அந்த மந்தில் தான் பார்த்திங்கன்னா நிறைய திருவிழா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாமே எங்கள் ஊரில் ஆடி 18 அப்போ தான் வந்து குலதெய்வ வழிபாடு நாங்கள் வந்து பண்ணுவோம். ஸோ அதை ஒரு குட்டி லாகாக எடுத்திருக்கேன். ஷாப்பிங்லேருந்து எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபேமிலி கெட் டுகெதர் இந்த மாதிரி செம்ம ஹாப்பியான ஒரு லாகாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைமாக நான் முளைப்பாரி போடுறேன். எனக்கு இது வரைக்கும் முளைப்பாரி போட்டது எதுவுமே கிடையாது. அக்காவோட ஹெல்ப்போடு தான் பண்ணேன். நம்மளோட கல்ச்சரை நம்ம மறக்கவே கூடாது. நம்ம பாரம்பரியத்தை நமக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்குமே சொல்லி தரணும் அப்படின்றதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் இல்லையா. முளைப்பாரிக்கு ஒரு கூடையில் கொஞ்சமாக வைக்கோலை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மண், ஆட்டோட எருது, சாணம் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி அது ஒரு லேயராக ஃபில் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்ச கம்பை வந்து நான் வந்து மேலே வந்து ஃபில் பண்ணிவிட்டு என்ன தானியம் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து 5 நாள் கணக்கு நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு நல்ல ஒரு க்ளோஸ்டு ரூமில் நம்ம வைக்கணும். நான் பூஜை ரூமில் தான் வச்சுருந்தேன். அடிக்கடி நம்ம வந்து ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காலையிலையும் மாலையிலையும் மட்டும் நம்ம வந்து குளிச்சுட்டு தண்ணி தெளிச்சு விட்டுறணும். அவ்வளோதான். எப்படி வருதுன்னு பார்ப்போம். முளைப்பாரி ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். ஆடி 18க்கு முன்னாடி நாள் தானே ஷாப்பிங்கே போனோம். சனிக்கிழமை வந்துச்சு இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை தான் நாங்கள் போயிருந்தோம். நான் அக்காவோட பொண்ணுங்க எல்லாமே வந்து நம்மளை பற்றி சிந்திக்கிறத நிப்பாட்டிட்டு நம்ம குழந்தைங்களை பற்றி சிந்திக்கிற அந்த மெச்சூரிட்டி எப்போ வந்துச்சுன்னு எனக்கே தெரில. ஷாப்பிங்னாலே ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு என்ன வாங்கணும் அப்படின்னு தான் எனக்கு மைண்ட் செட்டே இருக்கும். எனக்காக எதுவுமே நான் யோசிக்க மாட்டேன். இப்போ பாப்பாவையும் கூட்டிகிட்டு தான் போயிருந்தோம் ஒரு ஆஃப்டர்நூனாக போல். பாப்பாவுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வேறு மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். நமக்கு முடிஞ்சால் சாரீ எடுக்கலாம் அப்படின்னு தான் பட்ஜெட்டை பொறுத்து எடுத்துக்கலாம் தான் நினச்சேன். 1000 rupeesக்கு நம்ம வந்து 2 saree 3 saree கூட எடுத்துடலாம். ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸே 1000க்கு மேலே தான் வருது. அது கம்மியாக போட்டாலுமே வந்து பிடிச்ச மாதிரியும் அந்த கம்ஃபர்டபுளான கிளாத்தில் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வழியாக ஒரு ட்ரெஸ் வாங்கியாச்சு. எனக்கு மட்டும் ஒரு saree மட்டும் எடுத்துக்கிட்டேன். எனக்கு saree பார்த்திங்கன்னா 1500 வந்துடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. டக்குன்னு அந்த saree பிடிச்சிருந்துச்சி, சரின்னு எடுத்துட்டேன். ஷாப்பிங் பாதியிலே பாட்டிட்டு முதல்ல போய் சாப்பிட்றலாம். சரியான டயர்ட் ஆயிடுச்சு. ஒரு வெஜ் மீல்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க பர்ச்சேஸை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அதெல்லாம் அந்த செல்ஃப் கேரு, இந்த அழகுபடுத்திக்கிறது இதெல்லாம் வந்து ஆஃப்டர் பேபிக்கு அப்புறமா கம்மி பண்ணியிருக்கீங்க. நான் அப்படி தான் மேக்கப் பண்ணுறதே வந்து எப்போவாது வெளியே போனால் மட்டும்தான் நான் பண்ணுறது. இந்த த்ரெட்டிங், ஃபேஷியல் இதெல்லாமே வந்து எங்கள் லிஸ்ட்லேயே கிடையாது. த்ரெட்டிங் பண்ணி கிட்டத்தட்ட 1 year இருக்குன்னு நினைக்கிறேன். சிஸ்டர் பண்ணாங்க, சரி நம்மளும் பண்ணுவேன் அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டேன். ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பாருங்கள். அப்புறம் ஹோல்சேலில் வந்து பூ மார்க்கெட் போய் பூவெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு. ஆடி 18க்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா 3வது வெள்ளி. ஸோ அன்றைக்கி வந்து கூழ் காய்ச்சி ஊற்றுனாங்க குலதெய்வம் கோயிலில். அங்கே போயிட்டு கூழ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்ல மனசு திருப்தியாக வந்து வேண்டிக்கிட்டு வந்தோம். ஸோ ஃபேமிலியோடு போய் கொஞ்சம் நேரம் அவங்க உட்காந்துருந்தாலே வந்து மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் தூக்கி போட்டு அப்படியே அந்த பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில். கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு நல்லா தள்ளி இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப குவைட்டாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாலே நமக்கு சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கோவில் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து கோவில் கிடையாது. வேப்ப மரத்துக்கு அடியில் சின்னதாக வச்சு வழிபட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து கோவில் எடுத்தாங்க ரீசெண்டாகவேண்டு. ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ செலிப்ரேட் பண்ணுறது எல்லாமே. பார்த்திங்கன்னா கோவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா குளத்து சைடு ரொம்பவே டார்க்காக இருக்கும் சுற்றியுமே. அந்த கோவில் இருக்க இடம் மட்டும் அப்படியே பிரைட்டாக சூப்பராக லைட்டிங்கில் செம்மையாக இருந்துச்சு. சாரீ பார்த்திங்கன்னா ஃபேண்டா கலரில் எடுத்திருந்தேன். பார்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாவெண்டராக இல்லை வந்து பர்பிளானே தெரில அந்த மாதிரி. இந்த கலரில் என்கிட்ட ஒரு ப்ளவுஸ் இருக்குது. ப்ளவுஸ்க்காகவே சாரீ எடுத்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். பாப்பாவுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் வேரும் ஒரு ட்ரெடிஷ்னல் வேரும் எடுத்தாச்சு. பார்க்கல, இந்த கலர் இது வரைக்கும் நான் போட்டதே இல்லை. எப்படி இருக்கு. அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து படம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. கிராமப்புறங்களில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நல்ல ஒரு ஓப்பனான என்விரான்மெண்ட்டில் ஃபேமிலி கூட உட்காந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு வரவே பார்த்திங்கன்னா 1 o'clock ஆயிடுச்சு. வந்தோடனே தூங்கலைங்க. ஒரு 1 hour தான் படுத்திருப்பேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா காலையில் வந்து முளைப்பாரி அப்புறம் பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் இருக்குது. 3 o'clock இருக்கும். எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஃபெஸ்டிவல் டேஸ்னாலே தூக்கமே வராது, அது வேறு விஷயம். முதல் பொங்கல் வந்து சக்தி பொங்கல், அதுக்கப்புறம் தான் ஊர் பொங்கல் எல்லாமே வைப்பாங்க. இதை பார்க்குறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு கிளம்பி வந்துட்டேன். ஸோ நல்லாவே பொங்கல் பொங்கி வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா முளைப்பாரி எடுக்க நாங்கள் கிளம்பிட்டோம். முளைப்பாரி சூப்பராக வந்துருந்துச்சுங்க. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. என்னை விட பார்த்திங்கன்னா புஜ்ஜி தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. அவங்க குட்டி முளைப்பாரியை தூக்கிறதுக்கு டெய்லியும் கேட்பாங்க, அம்மா முளைப்பாரிக்கு தண்ணி ஊற்றிட்டியா, எப்போம்மா முளைப்பாரி தூக்கும் அப்படின்னு கையிலே வச்சுட்டு இருந்தாங்க ஃபுல்லாக.
5 நாள் போடுறதுன்னா கம்பு வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸு. சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் ஃபஸ்ட் டைமாக போடுறீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னதாக ஒரு குட்டி பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கோயிலுக்கு வந்து தூக்கிட்டு போக ஆரம்பிச்சாச்சு. பை த வே என்னோட saree எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, வேப்ப மரத்துக்கு அடியில் வந்து முன்னாடி வழிபட்டுட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல தான், இதுக்கு பக்கத்துலேயே தான் இப்போ வந்து கோவில் வந்து எழுப்பியிருக்காங்க. ஸோ நம்ம முன்னோர்களை வழிபடுறதே வந்து ஒரு சூப்பரான விஷயம். நமக்கு இருக்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளுடைய குலதெய்வத்துக்கிட்ட சொன்னாவே அதை வந்து சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். காலங்காலமாக இந்த இடத்துல வழிபட்டுருக்காங்க. இந்த இடத்துக்குன்னே ஒரு ஸ்பெஷலான ஒரு வைபு, பாசிட்டிவான ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ இந்த இடத்துல போய் நின்று நம்மளும் அந்த எனர்ஜியை வாங்கிக்கலாம். நல்லபடியாக பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே அப்பாடா நைட்லாம் தூங்கலாமே அப்படின்னு நினைக்கணும்னு தோணும். ஆனால் தூங்க முடியாது. ஏன்னா அடுத்து சமையல் வேலை இருக்குது செஞ்சாங்க. எப்போவுமே வீட்டிலே தங்க மாட்டாங்க. ஃபெஸ்டிவல் டேஸ்னால் சொல்லவே வேணாம். ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஊர் சுற்ற வேண்டியதான். வீட்டுக்கே வரமாட்டாங்க. எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம சமைச்சு வைக்க வேண்டியது தான். நானும் அத்தையும் சமைச்சு வச்சுட்டு எப்படா வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படிலாம் வெயிட் பண்ண மாட்டாங்க, சாப்பிட்ருவாங்க. மட்டன் 1 கிலோ, சிக்கன் 2 கிலோ வாங்கிட்டு வந்துருந்தாங்க. சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. நம்ம நேரமும் என்னமோ தெரில, அன்னைக்குன்னு பார்த்து பவர் கட் ஆயிடுச்சு. ஏதோ வேலை பார்க்குறேன்னு சொல்லி கட் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக ஒரு அம்மிக்கல் இருக்குது. அதில் வந்து இஞ்சி பூண்டு மட்டும் ஃபஸ்ட் தட்டிக்கலாம், அதுக்கப்புறம் பவர் வந்துருமே நினச்சி ஃபஸ்ட்டு வந்து மட்டனை வந்து வேக வச்சிடலாம் அப்படின்னு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அம்மிக்கல் தட்டது நமக்கு தெரியாது, ஆட்டுக்கல் தட்டது நமக்கு தெரியாது. ஆட்டுக்கல் கூட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் அம்மிக்கல் எனக்கு தெரியல. அத்தை தான் வந்து தட்டி கொடுத்தாங்க. ஒரு வழியாக மட்டனை வந்து வேக வச்சாச்சு. சிக்கன் கொஞ்சம் மட்டும் எடுத்து வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா மட்டும் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டயத்தில் பவர் கட் ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரியான கடுப்பாயிடுச்சு எனக்கு. சரி வேறு வழி இல்லை, நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிரேவியும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அத்தையும் வந்து தக்காளி வெங்காயத்தில் வதக்கி வச்சுருந்தேன். அதையுமே நான் அம்மிக்கல்லில் வந்து தட்டி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு வழியாக ரெண்டுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி சிக்கன் ஃப்ரையும் பண்ணிவிட்டு சிஸ்டர் தம்பி எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து லஞ்ச் வந்து போட்டாச்சு. நானும் சாப்பிட்டுட்டேன். எல்லோரும் எனக்கு ஒரு கிரேட் அப்ளாஸ் கொடுத்துருங்க. பவரே இல்லாமல் சமைச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு ஈவினிங் அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம முளைப்பாரிலாம் வந்து கிணத்துல வந்து விடுவாங்க, அந்த ஈவெண்ட் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். உண்மை அடிக்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. தலை கிறுக்கிறுன்னு சுற்றிடுச்சு. அதுவுமே ஒரு வைப்லேயே அடித்தாதாங்க அடிக்க முடியும், ரொம்ப நேரம்லாம் அடிக்க முடியாது. இது எல்லாமே என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா ஒரு ஃபுல்லாக குடும்ப பெண்ணாகவே மாறி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நான் கற்றுக்கிறது, ஈடுபடுறது எல்லாமே எனக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இது கண்டிப்பாக நான் லாக் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு இது பார்க்கும்போது சூப்பரான ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்கும். நான் வந்து அதிக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிற ஆளே கிடையாது. இப்போ கண்டென்ட் க்ரியேட்டர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுறேன்ல, அது பின்னாடி பார்க்கும்போது அதில் கொடுக்குற ஹாப்பினஸ்ஸே சூப்பராக இருக்குது. லைஃபே ஃபுல் ஆஃப் மெமரிஸ் தான். நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும் இது சூப்பரான ஒரு மெமரிஸ் க்ரியேட் பண்ணி வைக்கிறத விட வேறு என்னங்க ஒரு சூப்பரான கிஃப்ட் இருக்க போகுது. ஆட்டம் பாட்டம்னு இந்த திருவிழா சூப்பராக போயிடுச்சு. நீங்களும் இந்த திருவிழாவாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிவிட்டு என் கூட மேலும் ட்ராவல் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய்.